புதுச்சேரியில் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை முறைகேடாக நியமித்துள்ளனர் என பேராசிரியர் மு. ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் பேராசிரியருமான திரு ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களை நியமிக்கும் விஷயத்தில் பாராளுமன்ற உறுதிமொழியை மீறி தொடர்ந்து முறைகேடுகள் நிகழ்ந்து வருவதை எடுத்துக்காட்ட வேண்டியது அவசியமாகிறது. யூனியன் பிரதேச சட்டம் 1963 பிரிவு 3 உட்பிரிவின் 3 கீழ் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இச்சட்டம் பாராளுமன்றத்தில் 1963 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இது 11/5/1963 அன்று விவாதத்திற்கு வந்தபோது நியமனத்திற்கு வகை செய்யும் சட்டப்பிரிவு 3 உட்பிரிவு முன் ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸை தவிர அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்த்தன. 30 உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்றத்திற்கு 3 பேரை நியமித்தால் பல பிரச்சனைகள் உருவாகும். எனவே நியமனமே தேவையில்லை என்று அறிவார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாதிட்டனர். ஆனால் இச்சட்டத்தை முன்மொழிந்த முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு லால் பகதூர் சாஸ்திரி இச்சட்டம் தவறாக பயன்படுத்தப்படாது என்றும் இது 3 முக்கிய உன்னத நோக்கங்களை அடைவதற்காக மட்டுமே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் வாக்குறுதி அளித்தார். அந்த நோக்கங்கள் பின்வருமாறு: முதலாவது, புதுச்சேரியின் எந்த ஒரு பெரிய சமுதாயம் தேர்தல் மூலமாக சட்டமன்றத்தில் இடம்பெறவில்லையோ அந்த சமுதாயத்தில் இருந்து ஒருவர் நியமிக்கப்படுவார். இரண்டாவதாக, பெண்கள் தேர்தல் மூலமாக சட்டமன்றத்தில் இடம்பெறவில்லை என்றால் அவர்களில் ஒருவர் நியமனம் செய்யப்படுவார். மூன்றாவதாக, அரசுக்கு மதிப்புமிக்க ஆலோசனை கூறுவதற்கு தொழில்நுட்ப ரீதியாக தகுதி வாய்ந்த பொறியாளர்கள், கல்வியாளர்கள் போன்றவைகளில் இருந்து ஒருவர் நியமனம் செய்யப்படுவார். மிக முக்கியமாக ஆளும் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த பதவிகள் வழங்கப்படாது என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்த நோக்கங்களை தோற்கடிக்கும் முறையில் தற்போது 3 சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்துள்ளது அநியாயமானது, அதர்மமானது. பாராளுமன்ற உறுதிமொழியின் முதல் நோக்கத்தின்படி ஒரு பதவியை மீனவர் சமுதாயத்தில் உள்ள ஒருவருக்கு அளித்திருக்க வேண்டும். இச்சமுதாயம் புதுச்சேரியின் 3வது பெரிய சமுதாயம். இச்சமுதாய மக்கள் 4 பிராந்தியங்களிலும் கடலோர பகுதிகளிலும் 50 கிராமங்களிலும் வாழ்கின்றனர். இவர்கள் தங்கள் உழைப்பின் மூலம் கிடைக்கும் உற்பத்தியின் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 350 கோடியிலிருந்து ரூபாய் 400 கோடியே புதுச்சேரி மாநில வருவாய்க்கு ஈட்டி தருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 100 கோடிக்கு மேலாக உற்பத்தியை ஏற்றுமதி செய்து அரசுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டி தருகின்றனர். மக்களுக்கு தேவையான புரதச்சத்து உணவை அளிக்கின்றனர். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறார்கள். துணை தொழில்களின் வளர்ச்சிக்கு உதவுகின்றனர். இவர்கள் இந்த மண்ணை சார்ந்த பூர்வீக குடிமக்கள், வந்தேரிகள் அல்ல. மீனவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணியோ தொழிலாளரையோ ஆலோசனை கூற தகுதி உள்ள ஒரு நபரையோ தேர்ந்தெடுத்து இருக்க வேண்டும். ஏன் புதுச்சேரியின் பிஜேபி கட்சி முதலமைச்சர், துணைநிலை ஆளுநர் பாராளுமன்ற வாக்குறுதியின்படி மீனவர் சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் அளிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யவில்லை? இப்போது நியமித்திருக்கும் 3 பேரை விட மிகவும் தகுதி வாய்ந்த நபர்கள் மீனவர் சமுதாயத்தில் இருக்கின்றனர். அவர்கள் கட்சி மாறிகளாகவோ கள்ளச்சாராயம் காய்ச்சுபவராகவோ தேர்தலில் தோற்றவரோ அல்ல. அறிஞர்களும் ஆய்வாளர்களும் தேசத்திற்கே அறிவுரை கூறக்கூடியவர்களும் நேர்மையானவர்களும் இச்சமுதாயத்தில் இருக்கின்றனர். சமுதாயத்தின் சார்பாக சட்டமன்றத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தரப்படவில்லை. மக்கள் தொகையில் 1% இல்லாத சமுதாயத்தை சார்ந்தவர்கள், வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கூட புதுச்சேரியின் அரசியலில் கோலச்சூடுகின்றனர். புதுச்சேரியில் 2 மிகப்பெரிய சமுதாயங்களுக்கு அடுத்து 3வதாக உள்ள மீனவ சமுதாயம் மக்களுக்கு சமூக நீதியும் அரசியல் நீதியும் வேண்டுமென்றே மறுக்கப்பட்டுள்ளது. மீனவர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்கப்படுகின்றனர், தவிர வாக்கு வாங்குபவர்களாகவே கருதப்படவில்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் இப்பெரிய சமுதாயம் இந்த சமூக அரசியல் அநீதியை இழைத்தே பிஜேபி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக 10 தொகுதிகளில் வாக்களிப்பார்கள். இச்சமுதாயத்தின் வாக்குகள் எல்லாம் இந்த 2 கட்சிகளும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளில் தோற்கப்படுவது உறுதி என அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார்.